This is Talent Center Educational Academy 10th Maths Exercise 1.1. Exercise 1.1ல நம்ம மோஸ்டா பார்க்குற என்ன டாபிக்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்ன? Let A and B be two non-empty sets. A relation or from A to B is a subset of A cross B satisfying most specified condition. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஏ பின்னு ஒரு ரெண்டு நான் எம்டி செட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு நான் எம்டி செட்ஸ்ல ஏக்கும் பிக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது ரிலேஷனா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பியா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிலேஷன், இல்லை அப்படின்னா அது ரிலேஷன் இல்லை. ஸோ இதுதான் பார்த்தோம்னா ரிலேஷன் கான்செப்ட் அப்படின்றது. இதை பொறுத்தளவு the domain of the relation or is equal to x belongs to A, x relation y for some y belongs to B. இப்போ எக்ஸ்னு ஒரு பர்டிகுலர் செட்டு அது பிலாங்ஸ் ஆயிருக்கும், ஒய்ன்றது பர்டிகுலர் செட்டு பிலாங்ஸ் ஆயிருக்கும். ஆனா அது ரெண்டையும் நம்ம ஏ கிராஸ் பி அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது நமக்கு அதுல வர ஆன்சரும் இதுல வர ஆன்சரையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு ரெண்டுமே ஓகேவா இருந்ததுன்னா அது எல்லாமே ரிலேஷன், இல்லை அப்படின்னா ரிலேஷன் இல்லை. இதுதான் டொமைன் ஆஃப் த ரிலேஷன். கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் வந்து எப்பயுமே என்னதான் பி சைடா இருக்கிறது எல்லாமே கோடொமைன்ஸ். ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரேஞ்ச் என்னது, நமக்கு ஏ கிராஸ் பி அப்படின்றது கிடைக்கும் போது ரேஞ்ச் வேல்யூஸ் வரும். ஒய் பிலாங்ஸ் டு பியா இருக்கும்போது டொமைனா இருக்கும்போது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ சச் தட் எக்ஸ் ரிலேஷன் ஒய், அதே ரேஞ்சா இருக்கும்போது ஒய் பிலாங்ஸ் டு பி எக்ஸ் ரிலேஷன் ஒய். இதுதான் ரெண்டான டிஃபரன்ஸ். டொமைன் வந்து ஆல்வேஸ் பி. ஸோ ரிலேஷன் அப்படின்ற கான்செப்ட் இவ்வளவுதான். இதுல இருக்கிற சம்ஸ், ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. இந்த மூணு இதையும் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லி ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2 3. 2 மைனஸ் 2 3ன்றது ஏயோட செட், பிக்கு வந்து 1 மைனஸ் 4. இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சு நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்போ ஏன்ற வேல்யூ இருக்கு, பின்ற வேல்யூ இருக்கு. ஏக்கு பதிலா 2 மைனஸ் 2 3ன்றத சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, பிக்கு பதிலா 1 மைனஸ் 4ன்றத சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 2 இந்த 2 ஃபர்ஸ்ட் எடுங்க, 2 வந்து 1ஓட, ஸோ 2, 1, 2 வந்து 4ஓட, 2, மைனஸ் 4, அதே மைனஸ் 2 அதே மைனஸ் 2, 1, மைனஸ் 2, மைனஸ் 4, 3, 1, 3, மைனஸ் 4. இந்த மாதிரி ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூவையும் பி வேல்யூவையும் போட்டுட்டு அதுல இருந்து நம்ம இந்த ரேஞ்சை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்றது. இப்போ ஏ கிராஸ் ஏ அப்படின்னா என்ன? ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஏ வேல்யூவே 2 டைம் போடுறோம், அந்த ரெண்டையும் வச்சு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2, 2 மைனஸ் 2, 2, மைனஸ் 2, 2, 3. அதே மாதிரி மைனஸ் 2, 2, மைனஸ் 2, 2, மைனஸ் 2, 3, 3, 2, 3, மைனஸ் 2, 3, 3. ஸோ இந்த மாதிரி ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஏ கிராஸ் ஏவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதே பி கிராஸ் ஏ அப்படின்னா பிஏ ஃபர்ஸ்ட் எழுதணும், ரெண்டாவதா ஏ எழுதணும். அப்போ 1, 2, 1, மைனஸ் 2, 1, 3. இப்போ மைனஸ் 4, மைனஸ் 4, 2, மைனஸ் 4, மைனஸ் 2, மைனஸ் 4, 3. ஸோ இதே கான்செப்ட்ல தான் நம்ம அடுத்தடுத்து வர ஏ ஈக்குவல் டு பி. அப்போ இதுல செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு பி, கியூ இருக்கு. அப்ப ஏயோட வேல்யூவும் பி, கியூ தான், பியோட செட்டும் பி, கியூ தான். அப்ப ஏ வேல்யூ பி வேல்யூ ரெண்டுக்குமே அதே தான் போடுறோம். அதுல இருக்கிற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ கிராஸ் பி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? பி, கியூ 2 டைம்ஸ் வந்துடுச்சு. அதுல இருந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது பி, கியூ. ஸோ கியூவோட வேல்யூ பாடும்போது 2, பி, கியூ. ஸோ இதே தான் சேம் ஏ கிராஸ் ஏக்கும். ஏ கிராஸ் ஏலையும் பி, கியூ ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது பி, கியூ, பி, கியூ. ஸோ சேம் மெத்தட் தான் வரும். நீங்க பி ஏவும் ஒண்ணுதான் பியும் ஒண்ணுதான் அப்படின்னா எத்தனை டைம் எவ்வளவு மாத்தி நம்ம போட்டாலும் நம்மளோட ஆன்சர் எப்படிதான் இருக்கும்னு பார்த்தோம்னா சேமா தான் இருக்கும்.
தேர்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a is equal to m, n கொடுத்துட்டாங்க. அதே b யோடதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நல் செட் அப்படின்றது. அப்ப a கிராஸ் b அப்படின்ற போது a யோட வேல்யூ என்ன நமக்கு m, n. b யோடது நல் செட். நல் செட்டோட இப்ப 0வோட எதை இன்டூ பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் எப்படிதான் இருக்கும், 0வா தான் இருக்கும். சேம் அதே கான்செப்ட் தான். நல் செட்டோட நம்ம எதை பார்ட்டிஷன் ப்ராடக்டா நம்ம கிராஸ் பண்ணாலும் அதோட வேல்யூ நமக்கு எப்படிதான் இருக்கும்னு பார்த்தோம்னா நல் செட்டா தான் இருக்கும். ஸோ a கிராஸ் ஏன்ற போது அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரும். இப்போ b கிராஸ் ஏவா இருந்தாலும் நல் செட்டோட தான் நம்ம திரும்பியும் பண்றோம். ஸோ அதோட வேல்யூ எப்படிதான் இருக்கும்னு பார்த்தோம்னா நல் செட்டா தான் இருக்கும். Continue on next video.